அப்புறம் எஸ்டிஎஸ் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? வாடா வா, இந்த வாட்டி பேயை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன். என்னது பேய் ஸ்கிரிப்டா? ஆமா, யாரே பேயா நடிக்கிறா? அதான்டா, பேயா நடிக்கிறதுக்கு ஒரு பயம் வர மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கா மாப்பிள்ள ஆப்பிரிக்கா மாப்பிள்ள கூட நடிப்பேங்கிறாங்க, ஆனா பேயாவும் நடிக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணே, நிஜ பேயா நடிக்க கஷ்டம்னா? நிஜ பேயா? ஆனா நிஜ பேய்க்கு நான் எங்கடா போவேன்? அண்ணே, அதுக்கு தான் நம்ம கைவசம் இருக்கான் பேய் புரோக்கர். அவன்கிட்ட என்ன பேய்னு சொன்னா போதும், உடனே ரெடி பண்ணிடுவான். என்னது, பேய்க்கு புரோக்கரா? நாளைக்கே அவனை பாக்குறோம், பேய தட்டுறோம், தூக்குறோம். யாரா இவன்? இவர தெரியல, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அண்ணே, இவன் தானே நாட்டுல பேர் புரோக்கர். அப்புறம் சொல்லுங்க, எப்படி பாக்குறீங்க? என்ன எப்படி பாக்குறீங்க? அதாங்க பேய் 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 எப்படி பாக்குறீங்க? பேய் மாதிரி பாக்குறோம். சபா எப்பவே கண்ண கட்டுவேன். அண்ணா, இந்த சைடு வாங்க. இந்த மேட்டர் நான் டீல் பண்றேன். எனக்கு நல்லா படிச்ச, வேலைக்கு போற, குடும்பத்துக்கு அடக்கமான, நல்ல குணமான, சிறப்பா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஷூ, நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு நல்ல படிச்ச, வேலைக்கு போற, குடும்பத்துக்கு அடக்கமான, செகப்பா, நல்ல குணமான பேய் கிடைக்கும். ஆமா, நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? சும்மா வளன்னு பேசாம இந்த கேட்டலாக பார்த்து ஒரு பேயை செலக்ட் பண்ணுங்க. டேய், பேய்க்கு கேட்டலாகா வச்சிருக்கான்டா. குட்ட சாப்பிள் பேயெல்லாம் கொடுப்பான் போல தெரியும். அண்ணே, இந்த பேய் சிறப்பா இருக்குனே. சுண்டுனா ரத்தம் வரும். அது அடிச்சா ரத்தம் வாந்தியே வரும். வாயமுறா வாக்கு. ஐயா, நீங்க பேய வர சொல்லுங்க. என்னடா கிட்ட வார்த்தையில பேசுறியா? அண்ணே, அங்க பாருங்க பேய். டேய், அது பேய் இல்லடா, பாய். பேய் ஒரு பார்த்தா பாய் வர்றேன். அது ஒண்ணும் இல்ல, பேய் வரும்போது புகை போடணும், புகை மிஷின் கிடைக்கல, அதான் நம்ம தெருவில் சாம்பிராணி போன பாய் உசைன் பாய். சலாம் அலைக்கும். பாய் நல்லா புகை போடுது, உங்களுக்கு வேற எங்கேயாவது புகை போடணும்னா சொல்லுது, பாய் வருது. யோ, மூக்குள்ள போகப்படாது, போய் பேய் இப்படி இருக்குது. ஆமாண்ணே, ரொம்ப பயமா இருக்குண்ணே. பயப்படாதீங்க, கடிக்காது கடிக்காது. கமான், சிட் டவுன் சிட் டவுன், பி a good pay, come on sit down, shake hand shake hand. டேய், என்னடா நாயை டீல் பண்ற மாதிரி பேய டீல் பண்றேன்? ஆமா, நாய்க்கு என்ன பேரு? சிச்சி, பேய்க்கு என்ன பேரு? மோகினி, ஜெகன் மோகினி. மோகினிங்கிறது உங்க பேரு, ஜெகனுங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? என்ன வச்சு பேய் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் ஒரு டைரக்டர். போன பௌர்ணமி அன்னைக்கு அவனை போட்டு தள்ளிட்டேன். அவன் பேருதான் ஜெகன். அண்ணே, அடுத்த பௌர்ணமிக்கு ஜெகன் மோகினி ஜெயராஜ மோகினி மாறும் போலயே. ஆனங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோட்டை போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. அண்ணனுக்கு அந்த ஜெகன் மோகினிய கால அடுப்புல வச்சு ஒரு ஆம்லேட் போட சொல்லுங்க. அப்படியே ஒரு வலிய வெப்ப தூக்கலாம். யா, நானே இந்த பேயாண்டி விலாசம் நடத்திட்டு இருக்கேன். இந்தாமா ரோஹிணி. மோகினி மோகினி. அப்படியே கொஞ்சம் இங்க இருந்து அங்க டக்குன்னு ஒரு பிளாசம் பண்ணி பார்க்கலாம். யோ, என்னையா ஏதோ பொண்ணு பார்க்கறது காத்து கொண்டு போற மாதிரி இவ்வளவு ஸ்லோவா நடந்து போகுது? ரொம்ப அடக்கமான பேய்ங்க. யோ, அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பேய். அண்ணே, பேய்க்கு கால் இருக்குண்ணே. என்னது, கால் இருக்கா? டேய், 6 மணி ஆச்சுங்க சார். கன்வீனியன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். நாளைக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், மறந்துடாதீங்க. டேய், என்னடா
பேய்க்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்க. டாய், அடுத்த அம்மாவாசைக்கு உன் ரத்தம் பிடிக்கலாம். அடச்சி நிறுத்துமா. கன்வென்ஸ் வெளியிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பா. டே டே இருடா முதல்ல உன்னை ரெக்கமெண்ட் பண்ண பாரு, அவனை முடிச்சுட்டு கொண்ட வரேன்டா. அண்ணே மனுஷனே, இன்னும் ஒரே சந்தர்ப்பம் கொடுங்கண்ணே. ஆந்திரா காட்டுக்குள்ள ஒரு மந்திரவாதி இருக்கானே, அவன்கிட்ட போனோம்னா நம்ம தேர்ந்த போய் கட்டாயம் கிடைக்கும். அண்ணே ஒரே வைப்பா இருக்குண்ணே, ஆனா ஒண்ணுமே புரியலண்ணே. டேய் இது தெலுங்கு பாட்டா, ஆந்திரா போறோம்ல அதான் தெலுங்கு பாட்டு. அண்ணே இதுவானே தெலுங்கு, கடைசியில பேசும்போது லூ போட்டா தெலுங்கு, ஆந்திரா லூ. ஓலு సూర్యుడు చంద్రుడు ఒక్క గీతలో వచ్చినప్పుడు రాహుకాలము యమగండము చేరి ఉన్నప్పుడు కనకరేఖ దీర్ఘరేఖ కలసి మార్గం. டேய் வேணு மொத தடவையா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துக்கடா. டேய் இவங்களை பார்த்தாலே டெரராங்கடா, கண்டிப்பா இவங்க நெஞ்சு போய் இருக்கும்டா. சார் தம்பி டீ இன்னும் வரல. என்னது டீ வரலையா? నేనే రేణిగుండ రెడ్డి. என்னது இட்லி கூண்டா சட்டியா? டேய் சும்மா இருடா, அவர் எவ்வளவு பெரிய மந்திரவாதி பாரு, மண்ட ஓடலாம் வச்சிருக்காரு. నీకు ఏమి కావాలా? அண்ணே காமாலா. నువ్వు కావాలయ్యా. ఏయ్ నిద్ర రేణిగుండా సార్, నేను ఒక స్క్రిప్ట్ డైరెక్టర్. ఈ స్క్రిప్టులు నడికలు పేయి కావాలా? పేయి కావాలా? నాకింట ఎలా ఉంది. పేయి ఉంది, పిశాసు ఉంది, భూతం ఉంది, ఆవి ఉంది, ఆల్ ఐటమ్ ఉంది. ஐட்டமா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. டேய் மந்திரவாதிக்கு மரியாதை பேசுறான். రేణిగుండా సార్, நமக்கு ஒரு பூதம் போதும். నీవు இன்னைக்கு జరగండి, அடுத்த நாளாரி அமாவாசைக்கு வருகண்டி. டேய் அடுத்த மாசம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஓம் க்ரீம் க்ரீம், ஓம் க்ரீம் க்ரீம், கம கம கும், பூதாலு ரா. டேய் இவன் நம்ம ஹுசைன் பாய்ல, இவன் என்னடா இங்க? ఆల్ సౌత్ ఇండియాలో పొగ కాంట్రాక్ట్ వాయిదాన్ కొడుదు. பாஸ் கான்ட்ராக்டரா? நீங்க இன்சைட் ஐஆர் 35 இல்ல அவுட் சைடா? அவுட் சைடு எங்க பாஸ் கிடைக்குது, எல்லாம் இன்சைட் ஐஆர் 35. ஆமா, இவன் பெரிய ஐடி கான்ட்ராக்டர், அவுட் சைடு ஐஆர் கட்டி விட வேலை வைப்பாரு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. नमस्ते, मैं हूँ राजबूदम. मैं हजारों साल बाद आया हूँ हुजूर. मैं आपका सेवक हूँ. आपको जो चाहिए आप बोलिए. அண்ணே ஹிந்தி திரிப்பு நம்மட்ட அந்த ஹிந்தி போதத்தை திரிக்க பாக்குறாங்க. டேய் யாருக்கிட்ட? டேய் இந்த ஹிந்தி பூதத்தை வச்சு பேன் இந்தியா ஸ்கிரிப்ட் போடலாம்டா. சார் பேமெண்ட் டு டிஜிட்டல் இந்தியாவில் ஜிபே அல்ல ஃபோன் பே. அண்ணே பூதத்துக்கு ஒரு பக்கம் வீச விழுந்துருச்சுண்ணே. என்னது? என்னடா பித்தலக்கமா இருக்கு? யாரா நீ? भैया भैया माफ कीजिए, मुझे माफ कीजिए. நான் ಬಿಹಾರದಿಂದ வந்து பக்கத்து தெருவுல பானிபூரி இருக்குது. சார் பானிபூரி சாப்பிட்டு சார் கொண்டே பானிபூரி. தெரியுமா, ஏமாத்து போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. டேய் பானிபூரி விக்கிறவன பூதம் சொன்ன பத்தியா, அதை கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா அதுக்கு அடுத்த நவகாலி அமாவாசைக்கு வான்னு சொன்ன பத்தியா, அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்டா. ஐயா நான் வெறும் தண்ணி கேன் போடுறவங்க. என்னங்க பெரிய டைரக்டர்னு சொன்னீங்க, இப்படி தண்ணி கேன் போடுறவனெல்லாம் மந்திரவாதின்ட்டு.
டேய் இவனை மந்திரவாதின்னு சொன்னதே நீதானடா. கேரளால சமந்தாமயி அப்படின்னு ஒரு நம்பூதிரி குரூப் இருக்காங்கடா. அவங்க கிட்ட போனோம்னா கண்டிப்பா பேய் கிடைக்குன்னு எனக்கு தோணுது. என்னது கேரளாவா? எனக்கு மலையாளம் தெரியாது. மலையாளம் என்னடா கஷ்டம்? முன்னாடி ஒரு ஓ பின்னாடி ஒரு ஓ சேர்த்தா மலையாளம். ஓ மலையாளம் அறியுமோ? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. யாரடா நீங்கள் ரெண்டும் பிறந்த வீட்டில் பட்டிகளை போல? ஹோ ஹாய் சமந்தா. யார சமந்தாண்ட விழிக்கண்ண? டேய் இது சமந்தா இல்லையாண்டா? அப்போ ஓமனை குட்டி. ஓ ஓமனே. இப்ப என்ன பண்ண? அதானே கடைசியா ஓ சேர்த்தேன். மலையாளம் மலையாளம். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏடா இது சமந்தா சேச்சிடா. ஓ நீ அப்படி இல்லையா? ചേച്ചി ഇപ്പൊ ധ്യാനത്തിലുണ്ട്. ഓ ധ്യാനമോ? അത് എന്താണ് ഒരു എക്സ്ട്രാവോ? മലയാളം മലയാളം. എന്താണ് പ്രോബ്ലം ഇവിടെ? ആരാണ് നിങ്ങൾ? ഞാൻ ഒരു ഡയറക്ടർ. ഓ ഡയറക്ടറോ? ഓ டேய் நீ இந்த ஓ போட்டது போதுண்டா. ഞാനൊരു വലിയ ആക്ട്രസ് ആണ്. സാറിന്റെ സിനിമാവിൽ എനിക്ക് ഒരു ചാൻസ് കിട്ടുമോ? அண்ணே பேய்க்கு பதிலா இவங்க ஓகேவான்னு பாருங்கண்ணே. എടാ മാറിക്കോ മാറിക്കോ. എന്താ ഇവിടെ ഒരുപാട് ശബ്ദം? ധ്യാനം ചെയ്യപ്പെട്ടില്ല. ചേച്ചി ഇയാള് ഡയറക്ടറാണ്. ഓ സിനിമ ഡയറക്ടർ. മലയാള സിനിമയില് താങ്കൾ ഇഷ്ടപ്പെട്ടത് ആരോ? മമ്മൂട്ടിയോ മോഹൻലാലോ? ஷக்கீலா. ഓ ഷക്കീലാവോ? ഞാൻ ഷക്കീല ഫാനാക്കും. பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை சொக்கு. നമ്പൂതിരിയുടെ ഒരു ഡിസിപ്ലിൻ വേണ്ട. എടാ എന്താടാ വേണോ പറയടാ. ചേച്ചി ഞാൻ ഒരു സ്കിറ്റ് ഡയറക്ടറാണ്. പേര് വേണ്ടി ചേച്ചിയെ കാണാനുണ്ട്. ഓ പേയോ? ചേച്ചി ഒരു പേ എക്സ്പെർട്ട് ആണ്. എടാ ചന്ദ്രമുഖി മതിയോ? அண்ணே சந்திரமுகினே ஜோதிகானே. ഓം ഗ്രീൻ ഗ്രീൻ. ഓം ഗ്രീൻ ഗ്രീൻ. ഗബഗബം. உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? இது சந்திரமுகியாடா? അയ്യോ ഇത് ചന്ദ്രമുഖിയല്ല. ചന്ദ്രമുഖി ഷൂട്ടിംഗ് ബിസി ആയിട്ടുണ്ട്. അതാണ് ചന്ദ്രമുഖൻ. சந்திரமுகனா? ചന്ദ്രമുഖിയോட ഒന്ന് വിട്ട ചിത്തപ്പ പയ്യൻ. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். அப்படியே ஒண்ணு விட்டனா? யாரடா ஏமாத்துறீங்க? ஒத்து ஒத்து நான் சந்திரமுகி காது. சந்திரமுகி காது. என்னடா நடக்குது இங்க? டேய் சந்திரமுகி இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. சந்திரமுகி காது மூக்குண்டு. மரியாதையா ஓடிடு. டேய் ஃப்ராட் பசங்களா, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப பேய் இங்க வந்தாகணும். ചേച്ചി ഇപ്പൊ എന്ത് ചെയ്യും? എടാ നമ്മുടെ അടുത്ത് പേരുമില്ല പ്രാന്തമില്ല. ഓം ക്രീം ക്രീം. ഓം ക്രീം ക്രീം. ഗബഗബഗം.
பேயா மறுபடியும் செட்டிங்க. டேய் காஞ்சி போன மாதிரி ஒரு மண்டை இது காய்ச்சலாம். என்னடா லுக்கு? ചേച്ചി ഇത് എന്താ പുതുസായിട്ടുണ്ട്? എല്ലാം ചേച്ചിயின் മന്ത്രം. എടാ ഇത് ചേച്ചിയും മന്ദിരം ഇല്ലടാ, നിജം പേയടാ. നെജപേയോ? ഇടു ഇടു ഇവിടെ വരൂടാ. അത് സെറ്റിംഗ് അല്ലടാ, നിജം പേയടാ. டேய் என்னடா நாங்கெல்லாம் நெஜ காஞ்சனாவே பார்த்தவங்கடா. போடா போ. டேய் என்னடா முடியலடா. டேய் ஒரு பேய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போயிட்டு கடையில் வாங்க வேண்டியிருக்கு. ஆமாண்ணே, சுந்தர் சின்னு ஒரு டைரக்டர் வருஷத்துக்கு 3 பேய் படம் எடுக்கிறாருண்ணே. 3 பேய் வருமா? எவ்வளோடா? வாடா அவரை போய் பார்ப்போம். கை நாங்களா கூட்டு போடா. அரண்மனைங்கிறத நான் வந்து எதுவுமே பிளான் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை. அரண்மனை 2 முடிவு பண்ணது ஃபர்ஸ்ட், 3 டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட். அந்த மாதிரி இப்போ 4th வந்து வரது காரணமே அது ஒரு 3ஆவது பகுதியோட வெற்றி தான். சார் சுந்தர் சி சார், எப்படி சார் வருஷத்துக்கு 3 பேய் படம் எடுக்கிறீங்க? ஒரு பேய் ஸ்கிரிப்ட் போடுறதுக்குள்ள என்னால முடியல சார். பேய் படம் எடுக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. டேய் பேசிட்டு இருக்குல்ல, என்னடா உனக்கு? அண்ணே ஒண்ணும் இல்லண்ணே, சுந்தர் சி வந்துட்டாரு, ஆனா குஷ்பு வரல. டேய் ஒரு பேய கண்டுடைய துப்பு இல்ல, குஷ்பு குங்கும பூண்டு. யோ அங்க என்ன குசு குசுன்னு? குசு குசுன்னு இல்ல சார், குஷ்பு குஷ்புன்னு தான் சார் சொல்லிட்டு இருந்தோம். எங்க குஷ்புவா? எங்க 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 அவ இருக்கா? இங்க வந்தா? என்ன சார் இப்படி பயப்படுறீங்க? என்னதான் பேய வச்சு படம் எடுக்கிறவனா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்தானே ஆகணும். ஒரு வாசகனாலும் திரு வாசகம் சார். அப்படியே அந்த பேய் படம் எப்படி எடுக்கிறதுன்னு முதல்ல நீங்க ஒரு அரண்மனை வாங்கணும். அரண்மனை வாங்கணுமா? டேய் அந்த பக்கிங்ஹாம் அரண்மனை இருக்குல்ல, அதை புக் பண்றா. சார் அதுக்கு என்ன செய்யணும்? அடுத்து நம்ம ஒரு பெரிய கும்பலை சேர்க்கணும். கும்பல் சேர்க்கணுமா? கும்பல் டேய் 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 அந்த மக்காமிஷி தமதாமையே அந்த ரெடி குண்டா ரெடி எல்லாத்தையும் கூப்பிடா. டேய் டேய் வாங்கடா வாங்கடா. டேய் சார் கும்பல் ரெடி. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடணுமா? அப்ப அதுக்கு ப்ராக்ஸி வேணுமே. வா வா. டான்ஸ் ஆடியாச்சு, ஆனா பேய் இன்னும் வரலையே. அப்ப இன்னொரு பாட்டுக்கு ஆடுவோம். யோ குச்சி முட்டைக்கு பேய்க்கு என்ன சம்பந்தம்? எங்கேயா பேய்? அவ்வளவு சீக்கிரம் பேய் வந்துமா? கடைசியா ஒரு பாட்டுக்கு ஆடி பார்ப்போம். என்னடா கண்டாலே டான்ஸ் இது? நீங்க ஆடினதுலயே இது ஒண்ணுதான்டா ஒழுங்கா ஆடி. இந்த இளவு டான்ஸுக்கு ஒரு ப்ராக்ஸி வேற. உங்க ஸ்கிரிப்டுக்கு பேய் தானே வேணும். நானே வச்சு துவைக்கிறேன்.
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பேயை உங்களுக்காக கண்டுபிடிச்சது உங்கள் ஜெயராஜ். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி